தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கண்ண சிந்தும் ஜானதம் ಶಾಸ್ತ್ರಪುರಂ ಶ್ರೀ ಚಂದ್ರಶೇಖರ ಗುರುಂ பிரமாமதம் கலியுதேவன் காட்சி இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் மனங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு மகாபெரிவா பேசினா யுரேமியா போயிடுமா. மகாபெரிவா பேசினா யுரேமியா போயிடுமா. இந்த சேனல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்க, தர்மே பாருங்க. நம்ம சேனல் தான் டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணுறோன்றதை கொடுத்துருக்கோம். ஏதோ என்னால் முடிஞ்ச அறிவுக்கு எட்டின வரைக்கும் நான் ஏதோ பண்ணின்னு இருக்கேன். ஆனால் பார்க்குறதுக்கு தான் யாருக்கும் மனசு வரலை. அவள் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், நம்ம என்னென்னவோ பார்க்குறோம், என்ன நானே பார்க்குறேன், எவ்வளோ ஷேர் பண்ணுறா வீடியோஸு. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை போய் சேர்ற மாதிரி எனக்கு தெரியல. பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும். இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதில் கொஞ்சம் பேர் கூட தான் கொஞ்சம் தான் பார்க்குறா அப்படின்னா பெரியவா அனுகிரகம். அவர் தான் அவர் புத்தியில் பூந்து என்றைக்கு பண்ண வைக்கிறாரோ பண்ணட்டும். அவ்வளோதான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இந்த மாதிரி சொல்ல தான் முடியும். அந்த காலத்தில் தினம் காத்தால் காஞ்சிபுரத்தில் மகாபெரிவா முன்னாடி அவர் முன்னிலையில் திருமுறை பாராயணம் அப்படின்னு நடக்கும். டாக்டர் சுப்பிரமணியம்ன்றவர் வந்து தேவார டாக்டர்னு அவருக்கு நிக்நேம் வந்துருத்து. ஏன்னா தேவாரம் அவர் டாக்டராக நிஜமாகவே எம்பிபிஎஸ் டாக்டராக இருந்தாலும் தேவாரத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணதுனால அவர் தேவாரம். அவர் டன்லப் கிருஷ்ணன், அவர் டன்லப்பில் வேலை செஞ்சிருந்தவர் இருந்தாலும் அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுண்டார் அவர் தேவாரம் திருமுறைகள்லாம். அப்புறம் ரெண்டு பேர் வந்து அன்னைக்கு பாராயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தா. அவர் இடத்துல உட்காந்துருந்தா. கதர்கடை வெங்கட்ராமையரை அந்த பக்கம் வந்து மகாபெரிவா தரிசனம் பண்ண வந்தார். அவர் ஒரு பக்தர். வந்தவொடனே பெரியவா சொன்னால் நீயும் சேர்ந்துக்கோ அவளோட அப்படின்னா. அவருக்கும் கொஞ்சம் தெரியும், அதில் ஈடுபாடு உண்டு. அவருமே 3 பேராக எடுத்து மகாபெரிவாவுக்கு கைங்கரியம் பண்ணியிருந்த இந்துவாசன் நிதந்தர் அவரை பார்த்துட்டு நீயே போய் சேர்ந்துக்கேன் அவளோட அப்படின்னாரு. அவரும் சரின்னு பெரியவா சொன்னால் ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது சரின்னு. அப்போ பெரியவா சொன்னால் மொத்தம் 4 பேர் அப்படின்னு சொல்லி பெரியவா சிரிச்சுட்டே 4 பேர் ஆகிடுது. இங்கே தேவாரம் டாக்டர் வயசில் ரொம்ப சின்னவர், அவர் ஞானசம்பந்தர். அடுத்து டன்லப் கிருஷ்ணன் வயசில் கொஞ்சம் அதிகம், அப்பர். அப்புறம் மாணிக்க வாசகர் வந்து பழக்கடை வெங்கட்ராமையர். அது மாதிரி 4 பேர். இப்போ அடுத்தது இவர் வருவார் நம்ம இந்துவாசன். 4 பேரில் சுந்தரர் இருந்தால் இந்துவாசன் அப்படின்னு சொல்லி பெரியவா சும்மா ஜோக் அடிக்கிற மாதிரி சிரிச்சுட்டே அப்படி பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ வேற ஒரு டாக்டர், நிஜமான டாக்டர் ஒருத்தர் அங்கே வந்திருக்கார். டாக்டர் சின்னசாமி அப்படின்னு அவருடைய பேஷண்ட்டை கூப்பிட்டுட்டு அங்கே வந்திருக்கார் தரிசனத்துக்கு. 2 பேருமா நமஸ்காரம் பண்ணி சொன்னோடனே பேஷண்ட் சொன்னார், அந்த பேஷண்ட்டாக வந்தவர் சொன்னார், என்னோடய ரத்தத்தில் யூரியா அதிகமாக இருக்குது அப்படிங்கிறா அப்படின்னா. அப்போ அதில் பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு குறுக்கிட்டு தேவார டாக்டர் கொஞ்சம் டாக்டர் இல்லையா அவர் சொன்னார், அதை யுரேமியா அப்படின்னு மெடிக்கல் டேர்ம் உண்டு அதுக்கு அப்படின்னாரு. என்னோடய கிட்னியில் பிரச்சனையாக எடுத்து அப்படின்னு சொல்லி அதனால் இப்படி இருக்குது அப்படின்னாரு. அப்போது தேவார டாக்டர் வந்து பேஷண்ட் கிட்ட கேட்டார், யூரியா எவ்வளோ இருக்குது உங்களுக்கு அப்படின்னு. அவர் அங்கே ஸ்டேஜ்லேருந்து இவர்கிட்ட கேட்டார். அவர் பேஷண்ட் சொன்னார், பேஷண்ட் வந்து சொன்னார் 80 mg இருக்குது அப்படின்னு. தேவர டாக்டர் டூ மச் அப்படின்னாரு. மகாபெரிவா வந்து தேவர டாக்டர் பார்த்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னாரு. இதான் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நினச்சா எவ்வளோனா குறைக்கலாமே, அதனால் கேட்டிருக்காரு. தேவர டாக்டர் சொன்னார் 40 கீழே தான் இருக்கணும், இது ரொம்ப அதிகமாக தெரியுது, டூ மச் டேஞ்சரஸ் அப்படின்னாரு. மகாபெரிவா பெருசாக சிரிச்சிருக்கார்.
என்னடா இது, ஏன் எதிர்க்க ஒருத்தர் வந்திருக்காரு, நீ இந்த மாதிரி மெடிக்கல் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. மற்ற பேருக்கு பிரசாதம் கொடுத்துட்டே இது இவ்வளோ நடந்துட்டுருக்கு. அப்புறம் வந்து பெரியவா கேட்டார், டெஸ்ட் இப்போ எதாவது பண்ணியோ அப்படின்னு கேட்டார். அவர் இந்த பேஷண்ட்டை கூப்பிட்டு வந்த டாக்டரையும் கேட்டு தான். அப்போது அந்த டாக்டர் சொன்னார், ஆமாம்மா நான் இப்போ அங்கே வரத்துக்கு முன்னாடி தான் டெஸ்ட் பண்ணேன், 80 mg இருக்குது, 80 இருக்குது அப்படின்னாரு. மகாபிரியா தலையாட்டினார், அதான் இருக்காதுன்ற மாதிரி, ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி அப்படி தலையாட்டினார். சரி 2 பேருமா வெளியில் இப்போ போய் அது எவ்வளோன்னு பார்த்துட்டு வாங்கோ அப்படின்ட்டார். 2 பேருமா கிளம்பி வெளியில் போயிட்டான். அந்த பேஷண்ட்டும் இந்த பேஷண்ட் கூட வந்த டாக்டர் சின்னசாமின்றவரும் வெளியில் போயிட்டார். நம்ம பெரிய சாமி யார், மகாபிரிவா தான் பெரிய சாமி, அவருக்கு மீறி ஏதாவது ஒன்றுங்க நடக்குமா, சின்ன சாமியெல்லாம் என்ன பண்ண முடியும், கிளம்பி வெளில போயாச்சு. இங்கே பாராயணம் போயிட்டே இருக்குது, அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அதை அப்படியே மறந்துடுவா எல்லாருமே. ஏன்னா பரமேஸ்வரன் வந்து தான் தான் பரமேஸ்வரன் காமிச்சதை யாரும் கவனிச்சதே கிடையாது. இங்கே பாட்டுக்கு இது ஓடிகிட்டே இருக்குது. அவள் கொஞ்சம் நேரம் ஆச்சு, அவள் போகணும், அதை டெஸ்ட் எடுக்கணும், அதை ரிசல்ட்டை பார்க்கணும், அதுக்கெலாம் நேரம் ஆகுமே, எப்படியும் ஒரு 1 ஹவராக தான் இருக்கும். அவள் திருப்பி அப்புறம் அங்கேருந்து வந்தா, திருப்பி நமஸ்காரம் பண்ணா, அவள் 2 பேரும் எழுந்தா. பெரியவா வந்து என்ன கேட்பாருன்னு தெரியுமே, அதனால் அவளே சொல்லிட்டா, இப்போ டெஸ்ட் பண்ணோம், இப்போ பண்ணதில் 15 mg தான் இருக்குன்னாரு. அப்போது நான் 80 இருக்குது, அந்த தேவரன் டாக்டர் சொன்னார் 40ங்கிறதே ரொம்ப அதிகம், ரொம்ப 40க்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னாரு. இப்போது 15ன்னா ஒன்றுமே இல்லையாப்பா, நார்மலாக ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாரு. அப்போ மகாபெரிவா வந்து முடிவு பண்ணிட்டார், பரமேஸ்வரன் முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் ரிசல்ட் வருது அப்படின்றது தெரியுது. பெரியவா வந்து பேசியிருக்கா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லையே. இவாக்கிட்ட என்ன பேசியிருக்கா பெருசாக, பெரியவா ஒன்றும் இல்லையே. பெரியவா அவகிட்ட என்ன பண்ண, உனக்கு எவ்வளோ இருந்தது, பேச்சு தானே பேசியிருக்கா பெரியவா, தியானம் கூட பண்ண மாதிரி தெரியல. பேசிகிட்டே பெரியவா வந்து யுரேமியாவை குறைக்க முடியுமான்னா குறைச்சிருக்காரு, யுரேமியாவே போயிடுத்த, குறைக்கிறது என்ன, நார்மலைஸ் ஆகிடுத்து அப்படின்னா பெரியவா பேசினா, மகாபெரிவா பேசினா யுரேமியா போயிடுமானா போயிருக்கு. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபெரிவா பாதமேஸ்வரம், மகாபெரிவா பாதமேஸ்வரம்.